சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். மறுபடியும் போராடுவோம் என்று சொன்னோம், மறுபடியும் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எனது வேண்டுகோள், தயவு செய்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியை செப்டம்பர் 10ஆம் தேதியும் தமிழகமே குலுங்கும் அளவிற்கு போராட வைத்து விடாதீர்கள் தமிழக அரசு என்ற கோரிக்கை நான் வைக்கிறேன். இல்லை என்றால் அறிவிப்பு வர வேண்டும், அறிவிப்பிற்கான அறிகுறியாவது வர வேண்டும். ஆனால் இப்பொழுது நமக்கு இருக்கும் கவலை எல்லாம் அறிவிப்பு வரும் அறிவிப்பு வரும் அறிவிப்பு வரும் என்று நாம் எல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அறிவிப்பு வருகிறது. என்ன அறிவிப்பு என்றால், டாஸ்மாக் அதிகாரிகளின் கூட்டம் நடத்தப்படுகிறது. எதற்கு நடத்தப்படுகிறது? டாஸ்மாக் விற்பனையை அதிகரிக்கலாமா என்ற கூட்டம் நடத்தப்படுகிறது. எலைட் மதுக்கடைகளை திறக்கலாமா என்ற கூட்டம் நடைபெறுகிறது. நாங்கள் இன்று தமிழக அரசிற்கு கோரிக்கை வைக்கிறோம், இருக்கும் கடைகள் மூடப்பட வேண்டும். இன்னும் ஒரு புது கடை கூட திறப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது என்ற கோரிக்கையும் நான் வெளியே வைக்கிறோம். கடைசி கடைகளை மூடப்பட வேண்டும் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, சாராய ஆலைகளை யார் வைத்திருக்கிறார்கள் என்றால் அரசியல்வாதிகள் சாராய ஆலைகளை யார் வைத்திருக்கிறார்கள் என்றால் அரசியல்வாதிகள் தான் வைத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அல்லாமல் மற்றவர்கள் வைத்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இன்று திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். இன்று எலை மது ஆலை யாருடையது? எம்பி மது ஆலை யாருடையது? அதே போல கிங் கெமிக்கல்ஸ் மறைமுகமாக இந்த ஆலைகளில் இருந்து வரும் கழிவுகளை வைத்து தயாரிப்பது யாருடையது? அதே போல விடாஸ் யாருடையது? ஆக இவர்கள் எல்லாம், இந்த ஆலைகள் எல்லாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட இவர்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் சொல்கிறோம், அவர்கள் எல்லாம் ஓட்டுக்காக இந்த டாஸ்மாகை இழுத்துவிட வேண்டும் என்று பேசுகிறார்கள். கட்சி மட்டும்தான் நாட்டிற்காக இந்த கடைகளை பேச்சுக்களோ வரும் பொழுது அங்கே நினைப்போம். ஆனால் இன்று அரசுக்கு எதிராக பேசும் பொழுது இங்கே நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதையும் எதிர்த்து நாம் போராடுவோம் என்று கூறி, மின்தட்டுப்பாடு இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். மின்தட்டுப்பாடும் இங்கே வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் சொல்லி, அதாவது இந்த ஆலைகள் எந்த அளவிற்கு அரசியல்வாதிகள் வைத்திருக்கிறார்கள் என்று ஜனதாவினரின் போராட்டத்தையும் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியதையும் பார்த்து